ஜெய் ஸ்ரீராம் என்ற இளைஞர்கள் எல்லாம் இன்று வந்தே மாதரம் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த தேசத்தின் மீது மண்ணு மீது நம்பிக்கை வந்திருக்கிறது. தலைவர் பதவி வந்திருக்கீங்க, எவ்வளவு சவாலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சவால் தலைவர் பதவிக்கோ எங்க கட்சிக்கே கிடையாது, சவால் இந்த தேசத்திற்கு. இந்தியாவில் ஒரு ஆளக்கூடாத ஒரு கட்சியை ஆண்டு கொண்டிருக்கிறது. பொய் வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து கொண்டிருப்போர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். நிறைய பேரோட பேர் அடிபட்டு இருந்துச்சு. இதுல இன்னைக்கு செல்வ பெருந்தகை முந்தி வந்திருக்கிறாரு. தேர்தல் வருது, நெருக்கடிகள் இருக்கு, அந்த காரணத்தினால ஒரு நம்பிக்கையோடு கொடுத்திருக்காங்க. அவன் நம்பிக்கை வீண் போகாமல் இந்த நேரத்துல திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது எவ்வளவு சுமூகமா போயிட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கு? எல்லா கட்சியிலையும் வேலை செய்யறது வேற, ஆனா காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வேலை செய்யறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? பேக்கேஜ் 7 சர்வீஸ் பேக்கேஜ், டிஜிட்டல் பேனர் பேக்கேஜ், ஃபுட்டு பேக்கேஜ், வாட்டர் பேக்கேஜ், மக்களுக்கு பேக்கேஜ். கன்னியாகுமரி காஷ்மீரில் நடைபயணம் செய்திருக்கிறார். எதற்காக அவர் தன்னை வருத்தி கொண்டு நடக்க வேண்டும்? யாருக்காக நடக்க வேண்டும்? சமூக நீதியை செயல்படுத்தி காட்டியிருக்கோன்னு மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்றாங்க. நீ மாட்டுக்கறி சாப்பிட்றன்னு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, அது சமூக நீதியா? இந்தியா கூட்டணி எப்படி இருக்கு? பிஜேபி வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வி அடையும். இவங்களால தலைவரை சூஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இந்த கூட்டணி வலுவோட சொல்றாங்க? இவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்றோ, இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றோ யாரை நாங்கள் நிறுத்துறோம்? இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை மிரட்டுறதுக்கு தான் பாஜக பயன்படுத்துறாங்க. இடி, சிபிஐ இவங்க எல்லாரும். ரைடு நடந்து முடிஞ்ச உடனே ஒரு வாரத்தில் 480 கோடி ரூபாய் பாஜக போட்டு. மேகதாது அணை விவகாரம் ரொம்ப பூதாகரமா. ஒருபோதும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை, விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய காங்கிரசினுடைய தமிழ்நாடு தலைவராக திரு கு. செல்வ பெருந்தகை அவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார். என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது, அவர் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்பதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். ஜீ தமிழ் நியூஸ் சார்பாக உங்களுடைய புதிய தலைவர் பதவிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. முதல்ல தேர்தல் நெருங்கி கொண்டே வருது. இந்த நேரத்துல தலைவர் பதவி வந்திருக்கீங்க, எவ்வளவு சவாலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சவால் தலைவர் பதவிக்கோ எங்க கட்சிக்கே கிடையாது, சவால் இந்த தேசத்திற்கு, இந்தியாவிற்கான சவால். இந்தியாவில் ஒரு ஆளக்கூடாத ஒரு கட்சியை ஆண்டு கொண்டிருக்கிறது. உண்மைக்கு புறம்பாக தினம் பொய் வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து கொண்டிருப்போர் நரேந்திர மோடி அவர்கள், அவரை சார்ந்த அமைச்சர்கள், அவரை சார்ந்த கட்சி தலைவர்கள் யார் வாழ வேண்டும் யார் வாழக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறார்கள். ஒரு தேசத்தில் யார் பிறக்கிறார்களோ அந்த பிறப்புரிமை அவர்களுக்கு தேசிய உரிமையையும் இன உரிமையையும் நாட்டுடைய குடி உரிமையும் கொடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேசத்தில் பிறந்தவர்களை நீங்கள் ஒரு சாரார், குறிப்பாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது, கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது அப்படி என்று பிரித்து பார்க்கும் ஒரு மனநிலை கொண்ட ஆட்சி இங்கே 9.25 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்குது. இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், அதற்கான வேலை திட்டங்களில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். ஆகையால் சவால் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கோ எனக்கோ கிடையாது, சவால் என்பது இந்த இந்திய தேசத்திற்கு சவால். நீண்ட காலமா அரசியல் வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய தமிழ்நாடு தலைவரா பதவிக்கு வந்திருக்கீங்க. இந்த அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க என்னென்ன சிரமங்களை சந்திச்சிருக்கீங்க? எனக்கு ஒரு சிரமம் இல்லை. நான் சின்ன வயசுல இருந்தே, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே புரட்சியாளர் அம்பேத்கரை உள்வாங்கியவன் நான், மகாத்மா காந்தியடிகளை உள்வாங்கியவன், பெருந்தலைவர் காமராஜருடைய கல்வி கண்ணை திறந்ததனால் நாங்கள்லாம் கல்வி அறிவை பெற்றிருக்கிறோம். ஆகையால் என்னுடைய பார்வை காங்கிரஸ் மீது எப்பொழுதுமே உண்டு. நான் பல இயக்கங்களில் வேலை பார்த்திருந்தாலும் சிரமம் என்பதை விட நான் குறிப்பாக எந்த வேலையை எடுத்தாலும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடியவன். சிறைக்கு சென்றாலும் மகிழ்ச்சியாக சென்றேன், பிரச்சனைகள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியாக அணுகினேன். எது எது வருமோ அதுவும் கடந்து போகும் என்று தெரியும். நான் எதிர்பார்க்கவே இல்லை.
திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்று என்னுடைய பிறந்த மண் அது. என்னுடைய ஊர் மணிமங்கலம் கிராமம். திருப்பெரும்புதூர் தொகுதியில் இருக்கிறது. வாழ்நாளில் நம்முடைய கிராமத்திற்கு, நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பை 2 முறை கொடுத்தார். 2016 தேர்தலிலும் 21 தேர்தலிலும் 21 தேர்தலில் வெற்றி பெற்று திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரானேன். என்னை விட மூத்த உறுப்பினர்கள் எல்லாம், அனுபவம் வாய்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் இந்த சபையில் இருக்கும் பொழுது 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் எனக்கு நம்பிக்கையோடு நீங்கள் திறமையாக செயல்படுவீர்கள், உங்கள் திறமையை நான் அறிவேன் என்று சட்டமன்ற கட்சி தலைவர் பொறுப்பை கொடுத்தார். நான் பொறுப்போடு நடந்து கொண்டு 2.5 ஆண்டுகளாக சிறப்பாக நான் செயல்பட்டேன். அப்படி நான் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும் பொழுது நான் போயிட்டு எனக்கு மாநில தலைவர் கொடுங்கள் என்று கேட்டால் எவ்வளவு அநாகரிகமா இருக்குது என்பதை நான் அறிவேன். ஆகையால் நான் மாநில தலைவர் வேண்டும் என்று நான் யாரிடமும் கேட்கவில்லை. கண்டிப்பா. ஆனால் அவர்கள் என்பது நம்பிக்கை வைத்து ஒரு 6 மாதங்களாக இந்த செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. தலைவராக வருவார், முடிவு செய்திருக்கிறார்கள், வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. வந்தால் அதனால் வேலை திட்டங்கள் தான் அதிகப்படுத்த வேண்டியிருக்குது. வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் எப்பொழுதும் என்னுடைய கட்சி, நீங்க அதை எதிர்பார்க்கல, தலைமை கொடுத்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போற ஐடியால தான் கொடுத்தாலும் வேலை பார்க்க போறோம். வேலை இல்லைனாலும் கட்சி வேலை உறுப்பினர் நிறைய பேரோட பேர் அடிபட்டு இருந்துச்சு. இதுல இன்னைக்கு செல்வ பெருந்தகை முந்தி வந்திருக்கிறாரு அப்படின்ற இதுக்கு இல்ல. இந்த காலகட்டத்துக்கு இவரை போட்டா வேலை பார்ப்பாரு, தேர்தல் வருது, நெருக்கடிகள் இருக்கு, அந்த காரணத்தினால ஒரு நம்பிக்கையோடு கொடுத்திருக்காங்க. அவன் நம்பிக்கை வீண் போகாமல் 24 மணி நேரம் நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன், தொண்டர்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன். தலைவர் என்பது ஒரு பொறுப்பு தான், ஒரு தூதுவருடைய பணி தான். ஒரு தலைவர் என்று நான் என்னைக்குமே உள்வாங்கினதில்லை. அதனால என்னுடைய பணி 24 மணி நேரமும் என்னுடைய கட்சி தொண்டர்களுக்காக, இந்த தேசத்திற்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். தேர்தல் நேரத்துல இந்த தலைமை மாற்றம் அப்படின்றது எல்லாரும் ஒரு இக்கு வச்சு பேசுற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல தலைவரை மாத்திட்டாங்க, அது காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். ஏற்கனவே அவர் இருந்தாரு, இப்ப இவர் வந்துட்டாரு, இவருக்கு ஆதரவா இருக்கவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ற விமர்சனங்கள்ல இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில்? எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவாளர் யாரும் கிடையாது. கட்சிக்கு யார் உழைக்கிறார்களோ, கட்சியை யார் செம்மையாக வழிநடத்துகிறார்களோ அவர்களைத்தான் நான் தலைவராக எல்லா இடத்திலும் ஆக்குவதற்கு தயாராக இருக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு நெருக்கடியும் யாருக்கும் கிடையாது, அதை நான் அறிவேன். நேற்று கூட வந்த தலைவர்கள் எல்லாம் வாழ்த்தி பேசினார்கள். என்னால் முடியும், திறமையாக செயல்படுவார், இதில் முத்திரை பதிப்பார் என்று தான் பேசினார்கள். அந்த ஆளுமை இருக்கிறது, மக்களோட மக்களாக இருப்பவர், அடிமட்டத்திலிருந்து கீழ்மட்ட தொண்டராக இருந்து இவர் வளர்ந்து வந்தவர். பின்புலம், எந்த அரசியல் பின்புலமும் எங்களுக்கு குடும்பத்தில் யாரும் கிடையாது. எங்கள் அப்பாவோ அம்மாவோ அரசியல்வாதியாவோ அதிகாரிகளோ கிடையாது. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் குக்கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்த நாற்காலியில், தந்தை பெரியார் உட்கார்ந்த நாற்காலி, திருவிக்கா கல்யாண சுந்தரம் உட்கார்ந்த நாற்காலி, பெரிய ராஜகோபாலாச்சாரி இருந்த நாற்காலி, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் என்று அரசியல் உலகத்தில் பேசப்பட்ட மாபெரும் தலைவர் அந்த இருக்கையில என்னை நம்பிக்கையோடு அமர்த்தி இருக்கிறார்கள். எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் என்னால் முடிந்ததை கண்டிப்பாக நான் பணியாற்றுவேன். தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. தொடர்ந்து இந்தியா கூட்டணியில திமுகவும் இருக்கிறார்கள். இந்த நேரத்துல திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது எவ்வளோ சுமூகமா போயிட்டு இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு, இணக்கமா போயிட்டு இருக்கு, சுமூகமா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்களுடைய கூட்டணி தலைவரோட கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்களும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை, மகிழ்ச்சியாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசம் முடிந்திருக்கிறது, டெல்லி முடிய போகிறது, தமிழ்நாடும் ஓரிரு நாட்களில் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை கொடுத்த அதே இடங்கள் தான் இந்த முறையும் கிடைக்குமா, இல்லை நீங்க அதிகமா கேட்பீங்களா? இல்லை, அது எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும். போன முறையும் அவங்க தான் முடிவு செஞ்சாங்க, இந்த முறையும் அவங்க முடிவு செய்வாங்க. இந்த கூட்டணியோட இணைந்தே செயல்பட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ். நீங்க சொல்லியிருக்கீங்க இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது கண்டிப்பா ஒரு நாள் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவ கூட்டணியோட தொடர்ந்து கூட்டணியிலே பயணிக்கும் போது காங்கிரஸ் கட்சியினுடைய தனிப்பட்ட வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கும்? அதுக்கு செல்வ பெருந்தகையோட சர்வீஸ் எப்படி இருக்கும்? எந்த ஒரு ஜனநாயக சக்தியும் இந்த கட்சியை வளரக்கூடாது, இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்காது. அவரவருடைய கருத்து, அவருடைய கொள்கை, அவரவருடைய கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள். மக்கள் தான் முடிவு செய்வார்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், எந்த கட்சி ஆள வேண்டும், எந்த கட்சி ஆளக்கூடாது, யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், யாருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது மக்களிடம். இந்த மண்ணில்
எப்படியெல்லாம் தியாக தீபமாக தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று. இன்றைக்கு வெளியில வந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த நாட்டுக்காக தன்னுயிரை நீர்த்த மாபெரும் தலைவர்கள் இந்த கட்சியில பாடுபட்டு இருக்கிறார்கள். காங்கிரசுடைய பெரிய கொள்கை கோட்பாடு அனைத்து மக்களுக்குமான கட்சி. பாஜக சொல்ற மாதிரி இந்துத்துவாக்கு மட்டும் கிடையாது. இப்ப நான் இந்துவா என்னையும் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. இந்துத்துவாவை தான் ஏத்துக்குவாங்க, இந்துவை ஏத்துக்க மாட்டாங்க. இப்படி பல கோடி மக்கள் இந்துக்களை வஞ்சிக்கின்ற கட்சி தான் பாஜக. அப்ப இவ்வளவு கொள்கை கோட்பாடு 138 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை காங்கிரஸ் கொடி பறந்து இருக்கிறது என்றால் இதற்கு என்ன காரணம்னா அழுத்தமான ஆழமான இந்த மக்களுக்கு தேவையான வரலாறுகளை படைத்திருக்கிற இந்த கட்சி கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். இதுதான் வெற்றி பெறும். ஆகையால் தான் நாங்கள் இன்னும் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம். இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாளைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். கள யதார்த்தத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? பரவலா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கு? என்னை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எல்லா தரப்பு மக்களும், சிறுபான்மை மக்கள், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லோரையும் அரவணைக்க வேண்டும். அரவணைத்து அவர்களுக்குள்ள மரியாதையை, அவர்களுக்குள்ள இடத்தை இந்த கட்சியில் அளிக்க வேண்டும். எல்லா கட்சியிலையும் வேலை செய்யறது வேற, ஆனா காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வேலை செய்யறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். மகாத்மா காந்தியடிகளை இந்த கட்சியுடைய தலைவராக இருந்தால் கொண்டாட முடியும். ஜவஹர்லால் நேரு அவ்வளவு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் லண்டனில் படிக்கும் பொழுது எந்த வாசலில் சென்றாலும் அந்த வாசல்லாம் ரோல்ஸ் ராய் கார் நிறுத்தியவருடைய தந்தை. ஆனால் அதை எல்லாத்தையும் உதறிவிட்டு நாட்டு விடுதலைக்காக 10.5 ஆண்டுகள் சிறையில தன்னை வாட்டிக்கொண்டவர். அப்படிப்பட்ட தலைவராக இருந்தவர் நேரு. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி பிரதமர் பதவியை நாடி வந்த பொழுதும் அதை வேண்டாம் என்று சொல்லி முடிவெடுத்தவர். அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கள் தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம் மக்களுக்காக தேசிய ஒற்றுமை பயணம் பாரத் ஜோடோ என்று கன்னியாகுமரி காஷ்மீர் வரை நடைபயணம் செய்திருக்கிறார். எதற்காக அவர் தன்னை வருத்தி கொண்டு நடக்க வேண்டும்? யாருக்காக நடக்க வேண்டும்? மக்களுக்காக. அரசியலே கலக்காமல் தேசிய கொடியை மட்டும் வைத்துக்கொண்டு இன்று இப்பொழுது பாரத் ஜோடோ நியாய யாத்ரா அப்படின்னு மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எதற்காகன்னா தன்னுடைய தியாக வேள்வியில வந்த ஒரு குடும்பம் அது. இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து பயணம் மேற்கொண்டு இருக்கிறார். இந்த மண் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. ஆகவே காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் மாற்று கருத்தே கிடையாது. நான் அழுத்தமாக சொல்லுவேன், இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது அந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா காங்கிரஸ் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஏத்துக்கிறோம். இந்தியா கூட்டணி எப்படி இருக்கு? நேற்றைக்கு முன்தினம் உத்தரப்பிரதேசத்துல 17 தொகுதிகள் முடிவாகி இருக்கிறதா பத்திரிகைகள் நீங்க பார்த்துருக்கீங்க. இப்ப புது டெல்லியில கெஜ்ரிவால் கூட இன்னும் ஒரு நாட்கள் முடியாக போகுது. எல்லா மாநிலங்களிலும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பீகாரில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது வெற்றிகரமாக முடியும். பிஜேபி வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வி அடையும். தோற்கடிக்க முடியாதவர் மோடி கிடையாது, தோற்கடிக்க முடியாத கட்சி பாஜக கிடையாது. அதுக்கு பல வரலாறுகள் உண்டு. 2ஆம் உலகப் போரை எதிர்கொண்ட வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் உலகமே அவரை கதாநாயகனாக பார்த்தது. அந்த மக்கள் எல்லாம் தூக்கி பிடித்தார்கள். 2ஆம் உலகப் போரை வென்றெடுத்து ஒவ்வொரு வருடங்களில் தேர்தல் வரும்பொழுது அவர் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார். என்ன காரணம்? ஏதோ இடத்தில் ஒரு தவறு நடந்திருக்கிறது. ஆனால் இங்க மோடி தினம் தினம் தவறு செய்து கொண்டிருக்கிறார். 27ஆம் தேதி நான் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ராமேஸ்வரம் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல இருக்கிறேன். தாமரை, கடல் தாமரை என்ற ஒரு மாநாடு போட்டு 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் உயிரிழக்க மாட்டார்கள், ஒரு வழக்கு போடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்திய ராணுவத்தையும் கப்பற்படையும் கடலில எல்லையிலே நிறுத்துவோம் என்று பாஜக அறிவித்தது. அன்றைய மேலாள் அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் கடத்தாமரையுடைய மாநாட்டிலே இதை பேசுகிறார். எனக்கு என்ன நடக்குது? 10 ஆண்டுகளா இன்னைக்கு கூட 6 மாதம் சிறை என்று ஒரு மீனவருக்கு வந்திருக்கு. இலங்கை அட்டூழியம் செய்திருக்கு. பகை நாடுகள் எங்க பார்த்தாலும் இலங்கை, பர்மா, இந்தோனேசியா, இந்த பக்கம் நேபாள், சைனா, எல்லா நாடுகளையும் பகை நாடுகளாக்கி வச்சு நிறைய நாட்டுக்கு டிராவல் பண்றாரு. எல்லாத்தையும் நட்பு நாடா நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு தானே. சைனாவை பத்தி ஏன் பேச மாட்டேன்றாரு? லண்டனை பத்தி, லண்டன்ல இருந்து ஜப்பானை பார்த்து பேசுறாரு, லண்டன்ல பேசுறாரு. சைனா பத்தி ஏன் பேச மாட்டாரு? எத்தனை கிலோமீட்டர் இடங்கள் சீனாவால் இந்த 9.25 ஆண்டுகளில் ஆக்கிரமணம் செய்யப்பட்டு இருக்கிறது? பதில் சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? இந்த தேசத்தை
அப்படியே விற்று வருகிறார்கள் அல்லது தேசத்தை சிதைத்து வருகிறார்கள். இதுதான் பாஜகவுடைய ஆட்சி செய்யும் இன்றைய நிலை. நிதிஷ்குமார் தொடர்ந்து முதல்ல வந்து இந்தியா கூட்டணியை தொடங்கினாரு, அப்புறம் கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டாரு. மற்ற மம்தா பானர்ஜி ஆகட்டும், கெஜ்ரிவால் ஆகட்டும், நாங்கள் தனித்து போட்டிடுறோம், பின்னாடி ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதிர்க்கட்சிகளுக்கு வந்து ஒரு பேசு பொருளா அமைஞ்சிடுறதா இந்தியா கூட்டணி நினைக்கலையா? ஒரு கட்சிக்கும் ஒரு ஜனநாயக மாண்பு இருக்கு. அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். நீங்க அந்த முடிவு எடுக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் தனியா நிற்கணும்னா தனியா நிற்கலாம். இல்ல யாரெல்லாம் சேர்ந்து தேசத்தை பாதுகாக்க வேண்டும். முதலில் தேசம், இப்ப நாங்க சொல்றோம் இந்த தேசம் தான் முதன்மை, அதற்கு பிறகுதான் எல்லாமே அப்படின்னு. அதுக்கு எந்த தியாகமும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். அவங்க அப்படி தனியா முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இப்ப ஒரு முதலமைச்சரா சிறைபிடித்து வருகிறார். இன்னைக்கு ஹேமந்த் சோரன் அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார். எதற்காக சிறையில் அடைச்சிருக்காங்க? சிஏஜி சொல்றாங்க 2.5 கோடி ரூபாய்க்கு போட வேண்டிய சாலையை 1 கிலோமீட்டர் 250 ரூபாய்க்கு 250 கோடிக்கு போட்டிருக்காங்கன்ட்டு அறிக்கை வந்திருக்கு. அவங்கள சிறை பிடிச்சிங்களா? பாஜக ஆளும் மாநிலங்கள் முதலமைச்சர் யாராவது கைது பண்ணியிருக்கீங்களா? அமைச்சர்களை ரைடு பண்ணியிருக்கீங்களா? ஏன் வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ், மாநில அளவிலான கட்சிகளை மட்டும் இப்படி கொச்சைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, சிறைபிடிப்பது என்ன காரணம்? இது திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்றது. திட்டமிட்டு தான் பண்றாங்க. திட்டமிட்டு பண்றாங்க. இப்ப அஜித் பவார்னு சரத்பவார் கட்சியில இருந்து போனாரு. அவர் மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு. அங்க போன உடனே அவர் வாஷிங் மிஷின்ல போட்டு வெண்மை ஆயிட்டு வெளியே வந்துட்டாரு. பாஜகவுக்கு போனா தூய்மை ஆயிடுவாங்க. கங்கை காவேரியில குளித்துட்டு புனித நீராடிட்டு வந்த மாதிரி புனிதவன் ஆயிடுறாங்க. அதுக்கு முன்னுதாரணம் இருக்கு. இங்க ஆந்திர பிரதேசல நம்முடைய அண்டை மாநிலத்துல தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு தலைமையில் உள்ள கட்சியில இருந்த 4 ராஜ்யசபா உறுப்பினர்கள், ஒரு ரமேஷ் சௌத்ரி, இன்னும் 2 பேர். இந்த 4 பேருக்கும் சிபிஐ ரைடு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு முடிஞ்சு கைப்பற்றி இருக்காங்க ஆவணங்கள், பொருட்கள் எல்லாம். இவர்கள்லாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பாஜகவில் இணைகிறாங்க, உடனே எல்லா வழக்குகளும் திரும்ப பெற்றிருக்கு. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து மிரட்டுறதுக்கு தான் பாஜக பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களா? இடி, சிபிஐ இவங்க எல்லாரும் 480 கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்துல இருந்து தேர்தல் பத்திரத்தின் மூலமா வாங்கியிருக்காங்க, எலெக்ஷன் பாண்ட். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரைடு நடக்குது. சிபிஐயும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரைடு நடந்து முடிஞ்ச உடனே ஒரு வாரத்தில் 480 கோடி ரூபாய் பாஜக அக்கௌண்ட்டுக்கு போகுது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க? அப்ப சிபிஐயும் இடியும் இவங்களுடைய கலெக்ஷன் ஏஜென்ட்டா? மாஃபியாஸ் வச்சு வேலை பார்க்குறாரு அவரு. காங்கிரஸ் இது பண்றது இல்லை. ஒன்று சொல்லுங்க உதாரணம். எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க ரைடு பண்ணாங்க, பணம் வாங்கியிருக்கிறாங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்து 2வது இடத்துல வந்து காங்கிரஸ் இருக்கு. அதுக்கு 10,000 கோடி, இவங்க 10,000 கோடி. அது ₹1 இருந்தாலும் இல்ல சொல்றேன். நாங்க அதுக்கு நீங்க கணக்கு கரெக்டா வச்சிருப்பீங்க. அப்படி எங்க பாருங்க, நாங்க வந்து யாரையும் மிரட்டி உருட்டி சிபிஐ அனுப்பி இடி அனுப்பி இன்கம் டேக்ஸ் அனுப்பிலாம் நாங்க வாங்குறது இல்லை. யாராவது முன் வந்து கொடுப்பாங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து சில சம்பளங்களை கொடுக்குறோம். அது மாதிரி எவ்வளவு பேர் கொடுக்க தயாரா இருக்காங்க இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும். சரி, இப்போ கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியே வந்திருந்துச்சு. கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து தேசிய அளவில் பார்க்கும்போது காங்கிரஸுக்கு சாதகமா இல்லை. அதுக்கு ரீசன் வந்து பிரதமர் வேட்பாளரா வந்து ஏன் இன்னும் அறிவிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியிலேருந்து இவர் தான் பிரதமரா வருவாரு அப்படின்றத ஏன் அறிவிக்காம இருக்கிறாங்க? நான் சொல்றேன், பிரதமர் பதவி என்பதோ பிரதமர் யார் வர வேண்டும் என்பதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. யாரெல்லாம் பிரதமராக வரணும் தான் எங்க தலைவரை சொல்லியிருக்காரு. நோக்கம் அது கிடையாது. ஆனா இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும், பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் நோக்கம் ஒன்றாக தான் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு பார்க்கலாம். நாங்க 2004 தேர்தலில் யார் பிரதமர் அறிவிக்கலையே. 2004 தேர்தலில் ஆட்சியை பிடிச்சோம். அதை வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயமா முன்னெடுத்து வைக்கிறாங்க. இவங்களால வந்து தலைவரை சூஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து இந்த கூட்டணி வந்து வலுவோட சொல்றாங்க? 2004 நாங்க அதே மாதிரி ஒரு தலைவரை சூஸ் பண்ணலையே. 2004 இந்த கூட்டணிக்கு தலைவர் இருந்தோம், அன்னை சோனியா காந்தி தேசிய அளவுல. ஆனா யார் பிரதமர் வேட்பாளர் நாங்க அறிவிக்கல. டாக்டர் மன்மோகன் சிங்கை கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அது அவசியம் இல்லை. இது இங்க பாருங்க, ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் நம்பிக்கை வைத்திருப்பதும் காங்கிரஸ் பேர் இயக்கம். இவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்றோ இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றோ யாரை நாங்கள் நிறுத்துறதில்லை. இப்போ கர்நாடகாவில் வெற்றி பெற்றோம், யார் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் நிறுத்தணும்? அப்படி யாருக்கும் நிறுத்தலையே. தெலுங்கானால வெற்றி பெற்றோம், மாநில அளவுல ஓகே. தேசிய அளவுல பார்க்கும்போது ஒரு முகம் தேவைப்படலையா? தேசிய அளவுல 2004 அந்த முகத்தை காட்டலையே, காட்டாம தானே வெற்றி பெற்றோம். அது மாதிரி இந்த தேர்தலையும் அந்த முகத்தை காட்டணும்னு அவசியம் கிடையாது. எந்த முகம்னு மக்களுக்கு தெரியும், எந்த முகத்தை எடுத்துக்கொள்வாருன்னு தெரியும்.
தலைவர் ராகுல் காந்திக்கு அந்த அளவுக்கு இந்திய மக்கள் வந்து ஒரு ஈர்ப்போட இருக்காங்க அவர் பேர்ல. ம். அதனால முடிவு செய்வோம். பெரிய அளவுல இளைஞர்கள் வந்து ராகுல் காந்தி பின்னாடி இருக்காங்கன்னு நம்புறீங்களா? ஏராளமான இளைஞர்கள். ம். இன்னைக்கு வந்து ஏராளமான இளைஞர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும், இந்த மக்களை காப்பாற்ற முடியும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ம். ஜெய் ஸ்ரீராம் என்ற இளைஞர்கள் எல்லாம் இன்று வந்தே மாதரம் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த தேசத்தின் மீது மண்ணு மீது நம்பிக்கை வந்திருக்கிறது. 400 இடங்கள்ல நாங்க வந்து ஜெயிச்சிருவோம்னு சொல்லி மோடி ஒரு பக்கம் முழங்கிட்டு இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கிறீங்க? 400 இடங்கள்ல வெற்றி பெற போறவர் எதுக்கு காங்கிரஸ் உடைய இன்கம் டாக்ஸ் அனுப்பி காங்கிரஸ் உடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்கம் செய்யறாரு? தேவையில்லையே. எதுக்காக செய்யறாரு? எதற்காக பதறுகிறார்? எதிர்கட்சி எதற்காக ஏமன் சோதனை கைது செய்கிறார்? எதிர்கட்சிகளே இல்லாம நாங்க வந்து வலுவா வந்துருவோம் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பாஜகவில் ஒரு சிறந்த பிரதமர், சிறந்த தலைவர் தான் வாஜ்பாய் தான். வாஜ்பாய் 1999 பிரதமர் அவர் ஆட்சி அமைக்கிறார். 2004 வரைக்கும் 5 ஆண்டுகள் இருக்கார். 2004க்கு பிறகு அவரால் ஆட்சி தொடர முடிய படுதோல்வி அடைகிறாங்க. என்ன காரணம்? அப்போ வாஜ்பாயை விட ஒரு உயர்ந்த பிரதமரா? அவன் கட்சிக்கார யாராவது ஏற்றுக்குவாங்களா? வாஜ்பாய் வந்து சிறந்த பிரதமர் இல்லை. வாஜ்பாய் சிறந்த நிர்வாகி கிடையாது. மோடி தான் சிறந்த நிர்வாகி, மோடி தான் சிறந்த பிரதமர். ஒரு ஆள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாது. அது மாதிரி ஏன் சொல்ல முடியாதுன்னா அவருடைய ஆளுமை, அவருடைய லீடர்ஷிப் வேற. மோடியோட லீடர், மோடி பண்றதுக்கு எல்லாமே தில்லு முள்ளு தான் பண்ணிட்டு இருக்காரு. இவிஎம்ல கைய வைக்கலாமா, எப்படி ஆளுங்களை பிடிச்சி உள்ள போடலாம், எப்படி ரைட் பண்ணலாம், எதிலையாவது மாட்டுவாங்களா, சிக்க வைக்கலாமா, இந்த வேலையில ஒரு பிரதமரும் அந்த அமைச்சரவையும் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. தினம் தினம் தொலைக்காட்சிகள்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கிறார்கள் இந்த தேசத்தின் மக்கள். நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று. மிகப்பெரிய தோல்வி, படுதோல்வியை பாஜக அடையும். மக்கள் நீதி மையம் வந்து காங்கிரஸோட கூட்டணியில வரதா தகவல் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் வந்து அது உறுதியாக்கப்பட்டிருக்கு? நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சீட் ஷேரிங் பண்றதா சில விஷயம் சொல்லப்படுது. உண்மையை சொல்லனா இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்ககிட்ட மக்கள் நீதி மையம் வருதுன்னு சொல்லலை. மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களும் எங்க கூட கூட்டணிக்கு வரேன்னு சொல்லலை. என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு இது வரைக்கும் உண்மையிலேயே யாருக்குமே தெரியாது. ஊடகங்கள் எழுதிட்டே இருக்காங்க, அவருக்கு 2 சீட்டு கொடுக்க போறாங்க, 1 சீட்டு கொடுக்க போறாங்கன்னு. அது ஊடகங்கள் சொல்றது, ஊடகவியலாளர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. சரி, இது ரொம்ப தெளிவா ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை வந்தா சேர்த்துப்பீங்க, அப்படித்தானே? யார் வந்தாலும் அரவணைக்க தயாராக. ஏன்னா ராகுல் காந்தியோட இணைந்து வந்து நாங்க யார் வந்தாலும், குறிப்பா கமலஹாசன் வந்து அவருடைய பிளட் ஜீனே காங்கிரஸ் உடைய ஜீன் தான். அவங்க பரம்பரையே தலைமுறையே காங்கிரஸ் தான். அவங்க தந்தை வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மிகப்பெரிய தலைவராக, ஆளுமையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தவர். அதனால இயற்கையா அவர் காங்கிரஸ் உடைய பற்றாளர் தான். அதனால்தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி எல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அதனால்தான் ஈரோட்ல எங்க இடைத்தேர்தல காங்கிரஸ் உடைய வேட்பாளர் எங்களுடைய தலைவர் அண்ணன் EVK இளங்கோன் அவர்கள் போட்டியிடும் போது அவருக்கு பிரச்சாரம் பண்ணார் ஒரு நாள் முழுவதும். அதனால அதை தலைமையை முடிவு பண்ணும். தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுறதா தொடர்ந்து இப்ப தென் மாநிலங்கள்லாம் இணைந்து ஒரு போராட்டம் பண்ணலாம், இது ஒரு தனி ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தணுன்ற பேச்செல்லாம் இருக்கு. சரியா நிதி பகிர்வு வந்து மத்திய அரசு வந்து பண்ணல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வேற துணியில பேசுறாங்க. வெள்ளத்துக்கு நிதி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் தானே அவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. தென் மாநிலங்கள் எவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்படுது மத்திய அரசால? தென் மாநிலங்களை வஞ்சிக்க 2 விதமா எடுக்கணும். எங்களுடைய இன்னொன்னே சொல்லிடுறேன், காங்கிரஸ் கட்சி இருந்தப்ப இவ்வளவுதானே ஷேர் கொடுத்தாங்க, அப்ப நீங்க கேட்கலையேன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க முன் வைக்கிறாங்க. காங்கிரஸ் இருக்கும் போதுங்க GSTயை நடைமுறைப்படுத்தவில்லை. நாங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொன்ன GST வேற. நாங்க என்ன சொன்னோம்னா, இந்த தேசம் தாங்குகின்ற அளவுக்கு, இந்த நாடு தாங்குகின்ற அளவுக்கு ஒரு GST கட்டமைப்பை உருவாக்கணும். 18 விழுக்காடுக்கு மேல GST போகக்கூடாது. அப்படிதான் காங்கிரஸ் எண்ணியது, அப்படிதான் காங்கிரஸ் திட்டம் வைத்திருந்தது. 48% இங்க சொல்லல. பிராணவாயு செலுத்துற சிலிண்டருக்கு GST சொல்லல. மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, வண்டிகளுக்கெல்லாம் GST சொல்லல. மருந்துக்கு சொல்லல. ஆனா இவர் வந்து எதுக்கெல்லாம் GST போடக்கூடாது எல்லாத்துக்கும் GST போட்டார். நாங்க சொன்ன GST வேற. ஆனா அந்த GSTயை இப்ப வசூல் பண்ணி தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு கிட்ட கொடுக்குது, எடுத்துட்டு போறாங்க. இப்ப இவங்களுடைய பங்களிப்பு என்ன? தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு என்ன? 2வது மாநிலம் இன்னைக்கு GST இந்தியாவில் கொடுக்குற மாநிலம் பெரிய மாநிலமாக இருக்கு. அப்ப இந்த GST தொகையை, தமிழ்நாட்டுடைய பங்களிப்பை நீங்க எத்தனை சதவீதம் கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் ஏன் கொடுக்கல? ஏதோ ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லியிருக்கேன். நானே கொடுத்து முந்தாவது நாள் சொல்லியிருக்கேன். நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை வாயில சொல்லாதீங்க, மோடி சொல்ற மாதிரி.
நீங்கள் உண்மையிலேயே ஒரு நேர்மையான நிதியமைச்சராக இருந்தால் நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இந்த மாநிலம் எவ்வளவு ஜிஎஸ்டி தொகையை ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறது, வரி வசூல் செய்யப்பட்டு இருக்கிறது, ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்த முடிவு எத்தனை சதவிகிதம் இந்த மாநிலத்தை கொடுக்க வேண்டும், எத்தனை சதவீதம் கொடுத்திருக்கிறீர்கள், கொடுக்க வேண்டியது இல்லை என்றால் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்கள்ட்ட இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணும்போது இல்ல ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையே இல்ல, நாங்க எல்லாத்தையும் கரெக்டான நேரத்துல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்றாங்க. இந்த 900 கோடியும் அவங்க அப்படிதான் சொன்னாங்க. பெருவெள்ளம் வரும்போது வந்து நாங்க இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், காங்கிரஸ் உடனே கொடுத்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு வெள்ளம் வரனாலும் பேரிடர் வரனாலும் அடைமழை வரலனாலும் ஒரு மாநிலத்துக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு ஒரு பட்ஜெட்லையும் அனுப்புவாங்க. அந்த தொகை ரிசர்வ் ஃபண்டாக இருக்கும், வருஷம் வரும். அவங்க எடுத்து ஃபயருக்கு கொடுக்குறாங்க, கட்டுமானத்தை டெவலப் பண்ணுறதுக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து சேதங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த சேதாரங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அது வந்து ரெகுலராக கொடுக்குற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு. ஒரு மிகப்பெரிய பேரிடர் வந்திருக்கு, சென்னையே மிதந்திருக்கு. சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளா இருக்குன்னா, தென் மாவட்டங்கள்ல வந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்குன்னா, இந்த வெள்ள பாதிப்புக்கு இந்த இழப்பீடுகள் பெரிய அளவில் மக்கள் சிரமப்பட்டிருக்காங்க. இதுக்கு என்ன நீங்க இழப்பீடு கொடுத்தீங்க? பேரிடரா அறிவிங்கன்னு சொன்னோம், பேரிடரா அறிவிக்கல. என்ன நிதி கொடுத்தீங்க? வந்தீங்க, பார்த்தீங்க. நிர்மலா சீதாராமன் வந்தாரு, அது ஒரு அரசியல். வந்து பார்த்தாரு, வந்து பார்த்து நீங்க என்ன கொடுத்தீங்க? 2004 டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி இருந்தது. அப்ப மிகப்பெரிய ஆழி பேரலை விபத்துக்குள்ளானது, பேரிடர் ஏற்பட்டுச்சு. அப்போ எங்க நிதியமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சார். அன்லிமிட்டெட் மணி, எவ்வளவு வேணாலும் கொடுங்க அப்படின்னாரு. கடைசியில கேட்டதுல வந்து 50 விழுக்காடு, 67 விழுக்காடு கொடுத்தாருன்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க அதே மாதிரி எத்தனை விழுக்காடு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். சோ இப்போ அவங்க வந்து அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடணும்ன்றது உங்களோட வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டு சொல்லுங்க, எவ்வளவு ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம், ஒன்றிய அரசு தமிழ்நாடு சார்பாக இவ்வளவு ஜிஎஸ்டி வசூல் செய்திருக்கிறது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், தமிழ்நாடுடைய பங்களிப்பு இவ்வளவு இருக்கு, நாங்க இந்த பங்கு கொடுத்துட்டோம், ஒரு மாசம் கூட நாங்க பெண்டிங் வைக்கல அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன் கொடுக்க பயப்படுறீங்க? நான் தான் கேட்கறேன், கொடுக்க வேண்டியது தானே. நீங்க சவால் விட்டு பேசுவீங்களா? கொடுங்க. இந்த மாதம் ஏறக்குறைய 80,000 கோடி நாங்கள் வசூல் பண்ணியிருக்கோம், இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 40,000 கோடி நாங்கள் கொடுத்துட்டோம், எந்தெந்த மாதம் கொடுத்துருக்கீங்கன்னு பட்டியல் போட்டு கொடுங்களேன். உங்களுடைய கோரிக்கையே வந்து அவங்க ஏறக்குறைய 27,000 கோடி வரைக்கும் வர வேண்டியது இருக்கு. ஜிஎஸ்டி நிலுவத்தொகை. சமூக நீதியை வச்சு அரசியல் பண்றாங்க எல்லாரும். ஆனா சமூக நீதியை வந்து பரவலா நாங்க கொடுத்தது பாஜக தான், நாங்க வெறும் அரசியல் முழக்கமா சமூக நீதியை வைக்கல, சமூக நீதியை வந்து செயல்படுத்தி காட்டியிருக்கோம்னு மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? சமூக நீதிக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை உச்சரிக்க கூட அவங்களுக்குள்ள வந்து எந்த திராணியும் கிடையாது. சமூக நீதினா என்ன? சமூக நீதி வந்து ஒரு சாராரை ஒதுக்கி வைக்கிறது. சமூக நீதினா நீ இந்த ட்ரெஸ் போடணும், இந்த ட்ரெஸ் கோட் தான் போடணும். இப்போ நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டு வந்துருக்கீங்க, நான் வந்து இதை போடக்கூடாது, நீ வேற கலர் போடு, நீ வேற பேண்ட் சட்டை போடு அப்படின்னு சொல்லலாமா? அதான் சமூக நீதியா? நீ மாட்டுக்கறி சாப்பிட்றன்னு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, அது சமூக நீதியா? நீ எப்படி நடந்துக்கணும்ன்றது சொல்லி கொடுக்குறது சமூக நீதியா? அது ஒரு சர்வாதிகார நாடு தான் நடக்கும். வட கொரியாவில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், சைனாவில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு காலத்துல ஹிட்லர் இருக்கும் போது ஜெர்மனி நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்தியாவில் எதுக்கு இந்த கட்டுப்பாடு? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்த நாட்டை எது வழி நடத்துது? பைபிளா வழி நடத்துது, குரானா வழி நடத்துது, பகவத்கீதையா வழி நடத்துது, இந்திய அரசு சட்டம் தானே வழி நடத்துது. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ரைட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ரைட் ஆஃப் ரைட்டிங், ரைட்ஸ் ஆஃப் த ஃபுட் எல்லாம் சொல்லுது. நீ அதை மறுக்கிற? ஸோ அவங்க வந்து சமூக நீதியை வந்து எந்த தகுதியும் கிடையாது அவங்களுக்கு. சரி, இப்போ அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்காரு, அவர் செல்லும் இடங்கள்ல எல்லாம் வந்து எண்மண் எண் மக்கள் பயணத்துல பெரிய வரவேற்பு இருக்கு, ஒரு பெரிய சேஞ்சை வந்து காட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு காங்கிரஸ் தலைவரா? மாதம் பெரிய அளவில் ஒன்றிய அரசிலிருந்து அவங்க கட்சியிலிருந்து பணம் வருது. பேக்கேஜ், 7 சர்வீஸ் பேக்கேஜ், டிஜிட்டல் பேனர் பேக்கேஜ், ஃபுட்டு பேக்கேஜ், வாட்டர் பேக்கேஜ், அப்புறம் என்னவோ சொல்றாங்க பேக்கேஜ்னு, அதுக்குள்ள நான் போக விரும்பல.
அது தேவையில்லாதது. மக்களுக்கு பேக்கேஜ் அவர் அந்த வர்றதுக்கு அதுக்கு ஒரு ஆளுங்களை அங்கங்கே ஏஜென்ட்டுங்களை வச்சு கட்சியாக நடத்துகிறாங்க. அவங்க கட்சினா எப்படி இருக்கணும்? அப்போ அவங்க வந்து காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க. இதுதான் உண்மை, இதானே யதார்த்தம். அண்ணாமலை போகக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு எங்க இருக்காங்க சார்? எங்க இயக்கம் அந்த இயக்கத்தை வந்து யாராவது உள்வாங்குறவங்க இருக்காங்களா? இவங்களே கொடிக்கம்பு எடுத்துக்குவாங்க, இவங்களே கொடி எடுத்துன்னு கொடுப்பாங்க, இவங்களே பள்ளம் நோட்டுவாங்க, இவங்களே வைப்பாங்க, இவங்களே தொண்டன் எங்க கொடி ஏற்றுறாங்க அந்த கட்சிக்கு. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் தொண்டர்களே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இருக்கிறாங்க, எல்லாம் ஹிஸ்டரி ஷீட்டர். குறைஞ்சபட்சம் 10 வழக்குகள் இருக்கணும், 15 வழக்குகள் இருக்கணும். அவங்க தான் அந்த கட்சியோட இது பாஜகவில் சேர்றதுக்கான குவாலிஃபிகேஷன். அப்படியேப்பட்ட ஒரு போலீஸ் ஆபீசர்ன்றார, போலீஸ் ஆபீசரா இருந்தவர் தெரியாத ஐபிஎஸ் ஆபீசருக்கு அவதூறுகள் பொறுத்து வேற, அரசியல் வழக்குகள் வேற. இந்த அரசியல்ல எல்லாமே இவ்வளவு வழக்குகள் வச்சு திடீர்னு அரசியலுக்கு வரான். குற்றவாளிகளை வந்து அவங்க கட்சியில வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்லலை, எல்லா கட்சியும் சொல்றாங்க. பத்திரிகைகள் எழுதுது, ஒரு மாவட்டத்தையும் பட்டியல் போடுறாங்க யார் யார் இருக்காங்க அப்படின்ட்டு. விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்றது இன்னைக்கு முக்கியமான ஒரு போராட்டமா இருக்கு. இந்த நேரத்துல வந்து எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு தான் வந்து மத்திய அரசு வந்து எதிர்க்கிறாங்க விவசாயிகள் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி விவசாயிகளை தூண்டி விடுகிறதா? நீங்க 3 புதிய வேளாண்மை திருத்த சட்டங்கள் கொண்டு வந்தீங்க. எதுக்காக 3 வேளாண்மை திருத்த சட்டங்கள் கொண்டு வந்தீங்க? ஒரு டிபேட். நான் திருப்பி திருப்பி சொல்றதெல்லாம், இந்த நாட்டை ஆளுவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்து பிரகாரம் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் வாதம் பண்ணணும். எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, தோழமை கட்சிகள் எல்லாம் வாதிக்கணும். இதனால் சாதகம் என்ன, பாதகம் என்ன, இந்த சட்டத்தை திருத்தினால் வேளாண்மை பெறக்கூடிய மக்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும், என்ன தீமைகள் ஏற்படும் வாதிக்கணும். வாதமே நடத்தாம ஒரு 3 வேளாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்து என்னாச்சு? இதே விவசாய பெறக்கூடிய மக்கள் டெல்லியில முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. போராட்டத்துடைய விளைவு என்னாச்சு? ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. ஒரு அமைச்சருடைய மகனே கார் ஏற்றி உத்தரப்பிரதேசத்தில் கொலை செய்கின்ற அளவுக்கு கொலை வழக்கில் கைது பண்ணாங்க. இது மிகப்பெரிய வீரியம் எடுத்த உடனே அந்த போராட்டம் எப்படி வாதம் இல்லாம நிறைவேற்றினாங்களோ, வாதமே இல்லாம திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறேன்னாங்க. இது எவ்வளவு அவமானம். அது ஒரு அரசு, இந்த நாட்டுடைய முதுகெலும்பு இதயமே விவசாயிகள் தான். விவசாயம் இல்லைன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாது. அவன் சேத்துல காய வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அவன் சேத்துல காலை வச்சு உழைக்கிறவனை போயிட்டு நீ வந்து அணுவா கொள்றதும், அவமானப்படுத்துறதும், அசிங்கப்படுறதும், சிறைபிடிக்கிறதும், கேவலப்படுத்துறதும் நீங்க செஞ்சீங்க. எதற்காக அப்ப அந்த 3 வேளாண்மை திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றீங்க? இந்த கோழைத்தனம் இல்லை இது. விவசாயிகள் வந்து இவ்வளவு பேர் கூட்டமா டெல்லிக்குள்ள நுழைஞ்சிட்டா அங்க வந்து பாதுகாப்பு இருக்காது, அதனால வந்து இந்த தடைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம்ல. அவ்வளவு பேரும் டெல்லிக்குள்ள போயிட்டு ஒருவேளை அங்க இருக்க காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கே பாதிப்பு வந்துருச்சு. நான் திருப்பி சொல்றது, விவசாயிகள் சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும். அவங்க எதுக்குங்க? நமக்கு ஜீவாதாரமே அவங்க தான், நமக்கு உணவு ஆதாரமே அவங்கள தான். உணவு கொடுக்குறவங்க அவங்க எதுக்கு வந்து போராட்டம் பண்ணணும்? போராட்டம் போடுற அளவுக்கு யார் அவங்கள நெருக்கடியில தள்ளுனது? பாஜக அரசு தானே, மோடி தானே. எதற்காக தள்ளுனீங்க? நீங்க தான் விவசாயிகளுடைய நண்பன் சொல்றீங்கல்ல, கூப்பிட்டு பேசுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க அவங்கள. என்ன பிரச்சனை உனக்கு? மேகதாது அணை விவகாரம் ரொம்ப பூதாகரமா வெடிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டினுடைய அனுமதியின்றி ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல ரொம்ப தெளிவான தீர்ப்பு வந்திருக்கு. ஒன்ஸ் ட்ரிபுனல் இவங்க ஆரம்பிச்ச பிறகு, ட்ரிபுனல் கிட்ட ஒப்படைச்ச பிறகு ஒன்றிய அரசு அதை நடைமுறைப்படுத்தணும். கர்நாடக அரசு பிடிவாதம் பிடிக்குதுன்னா அவங்க ராணுவத்தை அனுப்புவாங்களா, யாரும் அனுப்புவாங்க தெரியாது. இது ட்ரிபுனல் அமைச்சிருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. அவங்களுக்கு குடிக்க வேண்டிய பங்களிப்பு எத்தனை டிஎம்சி தண்ணியோ அதை நீங்கள் திறந்து விடணும்னு ஒன்றிய அரசு தான் ஏற்பாடு பண்ணணும். உச்ச நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல், தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல்ல கூட அங்கே மேகதாதுல எடுத்து வைக்க முடியாது. அப்படிதான் தீர்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருக்காங்களே, நீங்க அது சம்பந்தமா வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி டி.கே. சிவகுமார் ரொம்ப நெருக்கமான வேண்டியப்பட்டவர் தான் துரைமுருகன் அவர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சுமூகமான முறையில எங்களுக்கு தண்ணி கொடுங்க, நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒருவேளை அந்த இடத்துல பாஜக அரசு இருந்திருந்தா கூட அது வேற. கர்நாடகால யார் சிஎம்மா வந்தாலும் இதை ஒரு அரசியலாவே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது வந்து இது ஒரு முடிவா எடுத்துட்டு போயிடலாம்ல. ஏங்க, அவங்களுடைய மாநில உரிமைகளுக்காக அவங்க போராடுறாங்க. என்னுடைய மாநில உரிமை, என்னுடைய மாநில மக்கள், என்னுடைய மாநில விவசாய பெறக்கூடிய மக்கள்
இந்த வேளாண்மை குடிமகன் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒருபோதும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகலை, விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம். எங்களுடைய பார்வையெல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. அதை வேணா யாசகம் கொடுக்கல, பிச்சை போடல அவங்க. எங்களுடைய உரிமை நீர் ஆதார கொள்கையில ரொம்ப தெளிவா சொல்லுது. எங்க ஒரு நீர் ஆதாரம் பெருகுகிறதோ, எங்கு போய் சென்றடைகிறதோ, சென்றடையும் இடத்துக்குத்தான் மிகவும் பெரிய உரிமை இருக்கிறது. காவேரி கொடுக்கல அது ஆரம்பிச்சாலும் இங்கதான் வந்து சேருது. எங்களுக்கு தான் உரிமை இருக்கு. அந்த உரிமை என்னான்ட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புலையும் ட்ரிபுனல் தீர்ப்புலையும் இருக்கு. அந்த அடிப்படையில எங்களுக்கு சேர வேண்டிய பங்களிப்பு எங்க தண்ணீரை நீங்க கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. இதை விட்டு நான் மேகதாது கட்டுவேன் எப்படி கட்டுவீங்க நீங்க? சோ இதுல வந்து மத்திய அரசு முடிவெடுக்கிறது. ஒன்றிய அரசு அரசியல் செய்ததுல சொல்லணும், இதுதான் தீர்ப்பு, நீங்க செய்யக்கூடாதுன்னு இவங்க தான் அட்வைஸ் பண்ணணும். அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை தண்ணீரை கொடுங்கன்னு சொல்லணும். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படின்றாரு. விஜய் பின்னாடில இருந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பரவலா எழுதப்படுது, பேசப்படுது. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, உங்களுடைய பார்வை? ஏன் நடிகர் கட்சி ஆரம்பிக்க கூடாதா? எம்ஜிஆர் நடிகர் தானே கட்சி ஆரம்பிச்சாரு. கேப்டன் விஜயகாந்த் நடிகர் தான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆந்திராவில் சிரஞ்சீவி நடிகர் தான் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்போ பவன் கல்யாண் போன்றவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பித்ததற்கு ஜனநாயக ரீதியில் அவருக்கு எல்லாம் உரிமையும் உண்டு. நாங்களே வாழ்த்து சொல்லியிருக்கோம். பல கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது, நல்ல கட்சிகள் தேவைப்படுகிறது. விஷமத்தனமான பேசுகின்ற கட்சிகளோ இயங்குகின்ற கட்சிகளோ இந்த நாட்டிற்கு தேவையில்லை. வெறுப்பு அரசியலை பேசும் கட்சிகள் தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு நியாயமான, அவர் அம்பேத்கர் கொள்கையை பேசுகிறார், பெரியார் கொள்கையை பேசுகிறார், பெருந்தலைவர் காமராஜர் கொள்கையை பேசுகிறார். வரட்டும், நாங்கள் வரவேற்கிறோம். காங்கிரஸ் கட்சியில தமிழ்நாடுல தலைவரா பதவியேற்றிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு தலைவரா நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன? முதலில் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அது காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களால் தான் முடியும். நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு பிரிட்டிஷ்காரர்களை விரட்டி அடித்து இந்த தேசத்தை மீட்டெடுத்தார்கள், சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். அந்த வகையில மீண்டும் இரண்டாவது ஒரு சுதந்திர போருக்கு காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் தயாராக வேண்டும். அது இரண்டாவது சுதந்திர போர் என்றால் பாஜகவை அரியணையிலிருந்து அகற்ற வேண்டும், ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்கு தயாராக வேண்டும், கடுமையாக நாம் உழைக்க வேண்டும். எங்களோடு இணைந்து நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கமா பொறுமையா பதில் சொன்னமைக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைந்து நாம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்திருந்தார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.